ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று பாகம் 5 தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தாய்மான சுவாமிகள் அவர்களை பற்றி சிறிது பார்ப்போம். தாய்மான சுவாமிகள் கேடிலியப்பர் கஜவள்ளி தம்பதியருக்கு வேதாரண்யத்தில் பிறந்தார். அருளாளராக பிறந்த இவரை மலைக்கோட்டையை சார்ந்த இறைவன் பெயராகிய தாய்மான சுவாமிகள் என்று கூறி அன்பாக வளர்த்தனர். இவருடைய தந்தை நாயக்க மன்னர் சபையில் தந்தை வழியில் பெரிய பதவியில் இருந்தார். அதற்கு பிறகு இவர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி பணி செய்யும் காலத்தில் ஒரு நாள் மன்னர் அவர்கள் ஓலைச்சுவடி ஒன்றை கொடுத்து அதில் உள்ள வாசகத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி படித்து பார்க்கும்படி கூறினார். அப்பொழுது படித்து கொண்டிருக்கும் பொழுது திருவானைக்காவல் தாயில் உள்ள தாயினுடைய மேல் இருந்த அம்மன் சீலை பற்றி கொண்டு இருந்தது. அதை பார்த்து இவர் இங்கிருந்து பார்த்து அதை நெருப்பை அணைக்க தன்னுடைய கையில் இருந்த ஓலைச்சுவடிகளை தூளாக ஆக்கினார். இதை கண்ட மன்னரும் மந்திரியாரும் திகைத்து நிற்க, அப்பொழுது ஒரு சேவகர் கோயிலிலிருந்து வந்து, ஐயா, அம்மன் சேலையில் இருந்த தீ பற்றியது உடனடியாக அணைக்கப்பட்டது என்று கூறினார். அப்பொழுதுதான் தாய்மான சுவாமிகளுடைய மகிமையை மன்னரும் மற்றவர்களும் புரிந்து கொண்டு அவருக்கு மதிப்பளிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் நாளில் இவர் அந்த அதிகாரி பதவியை துறந்து உந்தி விருத்தி செய்து கோமணத்துடன் எங்கும் சுட்ட ஆரம்பித்தார். இறைவனை தேடி இறையருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எங்கும் சுற்றி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் திருச்சி மலைக்கோட்டையில் மௌன சுவாமிகள் என்ற ஒரு மகானை சந்தித்தார். இவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரும் இவருக்கு சிந்தை தெளிவு பெற சும்மா இரு என்று கூறி உபதேசம் கூறினார். அந்த உபதேசத்தை பல பாடல்களில் இவர் இயற்றினார். இவர் சுமார் 1452 பாடல்களை இயற்றியுள்ளார். பல அற்புத சாகசங்களை செய்தார். கடவுள் ஒன்று, மதங்கள் மத தத்துவங்கள் வேண்டாம் எல்லோருக்கும் என்று கூறினார். எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், கொலை தவிர்க்க வேண்டும். ஆகவே அப்பொழுதுதான் பாவச் செயல்கள் நம்மை வந்து அண்டாது என்று கூறினார். இவருடைய பாடல்களில் திருக்குறள், திருமந்திரம், தேவாரம் முதலிய நூல்களின் கருத்துக்கள் இடம்பெற்றன. இவர் 18ஆம் நூற்றாண்டில் மறைந்தார். இவருடைய ஜீவ சமாதி ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில் இன்றும் இருக்கிறது. அதை ராமகிருஷ்ண மடம் ஏற்று நடத்தி கொண்டு சிறப்பாக வருகிறார்கள். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கடைசி வரி அண்ட பகிரண்டமும் அடங்குவர் நிறைவாகி ஆனந்தமான பரம் என்று முடியும். அந்த அளவுக்கு இவர் ஆனந்தத்தை விரும்பினார். இவருடைய பாடல்கள் அனைத்தும் இறையருள் கிடைக்க மிகவும் உறுதுணையாக இருந்தது. இவருடைய ஜீவ சமாதியை தயவு செய்து அனைவரும் சென்று தரிசித்து இறையருள் பெறும்படி தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.